முதலமைச்சர் அலுவலகத்திலாக பிராடே நடக்குது, அயோக்கிய தன்மை நடக்குது. கரிகாலம் எங்க இருந்து வர்றான்? மணல் திருடுறது முதலமைச்சர் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? குற்றவாளி இல்லைன்னு இவரால் நிரூபிக்கப்படுகிற ஒருவரை குற்றவாளின்னு குடியான்னு கேட்கறாங்க. போலீஸை காப்பாத்தியான்னு. குற்றம் பண்ணாலும் நக்கீரன் மாதிரி போலீஸ் அப்படி சொல்லலாமா? போலீஸ் செய்வதா சரி, திமுக செய்வதா சரி. உண்மை பொய்யாகுது, பொய் உண்மையாகுது. இப்போ அதே கதை தான் யாருக்கு? சுந்தரேசனுக்கு. யோ இவனுக்கெல்லாம் பிடிக்காதையா? யார கடத்திட்டு வந்து சாராயம் விற்கிறவன, பிராந்தி விற்கிறவன, ஒயின் விற்கிறவன, அவளை எனக்கு மாமூல் கொடுக்குறான், இதெல்லாம் வாங்கி எஸ்பி கொடுக்குறேன். யார் சொல்றான்? காட்டுவதே தப்பு. ஆனா அப்படி காமிச்சு இது மாதிரி ஸ்டிப்பா இருந்தனா உடஞ்சிருவ, நீ வளைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் உயர் அதிகாரிகள் கூறாம எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் சம்பாதிச்ச பல போலீஸுக்கு கமிஷனர் தான் இருக்காங்க. இவருடைய ஜீப் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் வாங்கிட்டு வந்தா புடுங்கிட்டார் சொல்லாங்களா? புடுங்கிட்டார், கரெக்டாக சொன்னேன். இப்போதான் சரியா வர்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் நிகிதாவை ஏன் விசாரிக்கவே இல்லை? அஜித் குமாரில் புகார் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகிதாவை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல. அதுக்கு செந்தில் வேலனும் டேவிட்சன் ஆசீர்வாதம் தான், 2 பேரும் தான் காரணம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த பழைய படத்துல சில டைலாக் நம்ம கேட்டிருப்போம். அதில் முக்கியமான டைலாக் என்னன்னா, வற்றி போற நதிகள் எல்லாம் வற்றாத கடலை பார்த்து ஆறுதல் அடையும், அந்த கடலே வத்தி போச்சு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க சூழ்நிலை இந்த டைலாக் கரெக்டாக இருக்குங்க சார். என்னன்னா, நமக்குன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போலீஸ்கிட்ட போவோம். இப்போ அந்த போலீஸுக்கே பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லுது சார். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு சார். என்னன்னா இங்கே நேர்மையான அதிகாரிகளுக்கு வாய்ப்பு இல்லை மீன்ஸ் இருக்கவே முடியாது. தனக்கு மேலே உயர் அதிகாரிகள்லாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இங்கே நேர்மையாக இருந்தாலும் சரி, கடமையை பார்க்கணும் இருந்தாலும் சரி, அவங்க இருக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. 2 உயர் அதிகாரி பேரை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, அதாவது அவர் பேர் சுந்தரேசன். ஆமாம், டிஎஸ்பி சார். டிஎஸ்பி சுந்தரேசன். சுந்தரேசனுடைய அந்த செய்தி 1001வது செய்தி. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்தி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுப்பது ஊடகங்கள் தான். ஊடகங்கள் தான் பெரிய குற்றவாளிகள், மிகப்பெரிய குற்றவாளிகள். நீங்கள் ஊடக முதலாளிகள் தான். ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேர் ஊடகத்தை கையில் வச்சுருக்கான். அப்போ பல செய்தி மக்கள்கிட்ட போய் சேரல. உதாரணத்திற்கு இப்போ சுந்தரேசனுடைய வேலை என்ன வேலைன்னா, சென்னையில் காவல்துறை மீது வருகிற மனித உரிமை மீறல் புகார் இருக்குல்ல, இதை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதா அவருக்கு வேலை. அரசுக்கு பரிந்துரை செய்யணும். இப்போ காஞ்சிபுரத்தில் ஒரு பெண் ஆய்வாளர் மரணம் அடைஞ்சிட்டாங்க. கொலையா தற்கொலையா? இதில் மதிமுகவை சேர்ந்த வளையாபதினு ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் போலீஸு நம்ம அஜித் குமார் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அவர் நான் இல்லை, நான் குற்றவாளி இல்லை, அந்த அம்மாளுக்கு அவருக்கு லவ்வா என்னமோ ஓடுது. கடைசி அந்த மதிமுக வளையாபதி நேராக ஹியூமன் ரைட்ஸ் நோண்டி கொடுக்குறாரு புகாரை. என்ன சம்மந்தமே இல்லைங்க, என்னை அடித்து துன்புறுத்தி என்னை ஜட்ஜோடு உட்கார வச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பண்ணிவிட்டாங்கன்னு மனித உரிமை கமிஷனில் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. புகாரை விசாரிக்கக்கூடிய அதிகாரி யாருன்னு கேட்டீங்க, நம்ம சுந்தரேசன். எங்கே? காஞ்சிபுரத்தில் விசாரித்து காவல்துறை மீது தான் தப்பு, காவல்துறை மீது தான் தப்பு, காவல்துறை சரியாக நடக்கலை, வளையாபதி குண்டலகேசி எந்த புகாரும் இல்லை, அவர் இந்த முகாந்திரம் இந்த போலீஸு சந்தேகிக்கிற குற்றவியலுக்கான முகாந்திரமே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. உடனே போலீஸ் துறை என்ன சொல்லுது, அவன் தான் குற்றவாளின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுன்னு கேட்குது. யார் குற்றவாளின்னு? குற்றவாளி இல்லைன்னு இவரால் நிரூபிக்கப்படுகிற ஒருவரை குற்றவாளின்னு குடியான்னு கேட்குறாங்க. போலீஸை காப்பாத்தியான்னு. குற்றம் பண்ணாலும் நக்கீரன் மாதிரி
நிச்சயிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதை சொல்கிறாரு சுந்தரேசன். போலீஸ் வந்து இப்படி சொல்லலாமா? இப்போ போலீஸ் செய்வதா சரி, திமுக செய்வதா சரி, இப்படி தான் சொல்லணும். அப்போ தான் அங்கே இருக்க முடியும். அப்போ இதை சொன்னா தான் அங்கே இருக்க முடியுங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியல. நல்ல மனுஷனாகவே நான் இருப்பேன், மனித உரிமையை காப்பேன். உனக்கு போலீஸில் என்ன வேலை? போலீஸ் உனக்கு என்னையா வேலை? மனித உரிமையை காப்பதோ, நேர்மையாக நடப்பதோ, குற்றவாளிகளை பிடிப்பதோ. மயிலாடுதுறைக்கு போயிட்டாரு. அங்கே பூரா காரைக்கால் சரக்கு, பாண்டிச்சேரி சரக்கு ஓடுது. எந்த சரக்கு? பாண்டிச்சேரி சரக்கு காரைக்கால் பக்கமெல்லாம் மயிலாடுதுறைக்கு ஓடுது. அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே போடுறாரு. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர், எஸ்பிக்கு அவர் தான் இன்ஸ்பெக்டர், அவர் தான் அங்கே எஸ்பி. யோ, இவனுக்கெல்லாம் பிடிக்காதையா? யார? கடைசியில் வந்து சாராயம் விற்கிறவன, பிராந்தி விற்கிறவன, ஒயின் விற்கிறவன, அவளை எனக்கு மாமூல் கொடுக்குறான். இதெல்லாம் வாங்கி எஸ்பி கொடுக்குறேன். யார் சொல்கிறான்? மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் அவர்கிட்ட இன்ஸ்பெக்டராக இருக்கிற பாலச்சந்திரன் சொல்கிறார். சார் அவர் வந்து இதே வீடியோவில் வந்து இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு சார். என்னன்னா, அந்த ஃபர்ஸ்டே சொன்ன பார்த்தீங்கன்னா பேரை வந்து அழுத்தி சொல்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலும், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதமும் வந்து என்ன மட்டும் இல்லை, நேர்மையான எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து இருக்க விட மாட்டாங்க. என்ன ஒரு நாள் கூப்பிட்டு நடுராத்திரியில நடுவரில் காமிச்சு, நடுவரில் எது சார்? எஸ்பி ஸ்டாலின் தான் கூப்பிட்டு இப்படி நிக்காத, இப்படி வளைஞ்சு. அதான் சார், ஒரு உயர் அதிகாரி, இவரும் ஒரே அதிகாரி தானே சுந்தரேசனும். அவர் முன்னாடி இந்த விரல காட்டுறதே தப்பு. ஆனா அப்படி காமிச்சு இது மாதிரி ஸ்டிப்பா இருந்தானா உடஞ்சிருவ, நீ வளைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் அவர் 2 அதிகாரம் மென்ஷன் பண்ணி சொல்றாரு? யார் இவங்க 2 பேரும்? ஃபர்ஸ்ட் அதாவது இதுல என்னன்னா, எஸ்பி அவருக்கு மேலதிகாரி மாயவரத்துல, 2 பேரும் உயர் அதிகாரிகளாக எங்க இருக்காங்கன்னா சென்னையில் இருக்காங்க. இவர் டிஎஸ்பி போய் பார்க்கவே முடியாது. அவர் யார? ஏடிஜிபியா பார்க்கவே முடியாது. ஐஜி, உளவுத்துறை ஐஜியை பார்க்கவே முடியாது. 2 பேரும் பேரை இவர் சொல்றாரு. அதான் ஏன் சார்? ஏன் சொல்றாருன்னா, மீடியாக்கள் அவருடைய 2 பேருடைய பேரை பரப்பி வச்சிருக்காங்க. அத்தனையும் தவறு, அத்தனையும் தவறு. என்ன காரணம்னா, போலீஸ் உயர் அதிகாரிகள் பூராம எனக்கு தெரிஞ்சு 20,000 கோடி ரூபாய் ரியல் எஸ்டேட் சம்பாதிச்ச பல போலீஸுக்கு கமிஷனர் தான் இருக்காங்க. ஜாங்கிட்டுன்னு ஒருத்தர் 25,000 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவருடைய பையன் எம்ஜிஎம் அறக்கட்டளை, எம்ஜிஎம் குரூப்ஸ் ஆஸ்பத்திரி, இப்படி பெரிய நிறுவனம் அது, அதில் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கார். குறைஞ்சது ஒரு 10,000 கோடி இருந்தால் தான் பண்ண முடியும். ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு ஜாங்கிட்டு எப்படி 20,000 கோடி சம்பாதிக்க முடியும்? ரியல் எஸ்டேட் ஜாங்கிட் நகர் இருக்கு, கருணாநிதி நகர் இருக்கலாம், ஜெயலலிதா நகர் இருக்கலாம், ஜாங்கிட் நகர் இருக்கு. 20 வருஷமா அந்த ஊடக முதலாளிகள் அத்தனை அயோக்கிய பயல்களும் அந்த ஆள்கிட்ட பார்ட்னராக இருந்து சம்பாரிச்சிருக்கான். இதெல்லாம் இங்க 20 வருஷமா செய்தியா வள்ளியே. டேவிட்சன் ஆசீர்வாதம் செந்தில் வேலனுக்கு பின்னாடி எந்த காசும் இல்லையே. ஊடகங்கள் அவரை பொறான்றான். மதுரை கமிஷனராக டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கும்போது அந்த ஆள் நினைச்சிருந்தான்னா ஒரு 1000 கோடி ரூபா சம்பாரிச்சிருப்பான். 5,000 ரூபாய்க்கு பாஸ்போர்ட்லாம் விற்க மாட்டான். யாரு? செந்தில் வேலன் மிக 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 நேர்மையான அதிகாரி. இங்க வந்து ஒரு நான் சொல்ல கேளுங்க சார், டவுட் அப்புறம் பேசுங்க. செந்தில் வேலன் மிக மிக நேர்மையான அதிகாரி. ஐபிஎஸ் முடிச்சுட்டு சிதம்பரத்துக்கு வர்றாரு. சிதம்பரத்தில் ஏடிஎஸ்பியை வர்றாரு. சிதம்பரம் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை பணத்துக்காக நடந்த கொலை. வீட்டில் போய் ரெடி பண்ணி பார்க்குறாரு, 18 கோடி ரூபா பணம் இருக்குது. 18 கோடி எடுத்து இன்கம் டேக்ஸ் கொடுத்துட்டாரு. இதை நான் எப்போ சொல்கிறது? 2010 வருஷம் எவ்வளவு? 15 வருஷத்துக்கு முந்தி. இப்படி 2 பேரும் நேர்மையான அதிகாரிகள். யார் எதை சொன்னால் நான் நம்ப மாட்டேன். ஆனால் ஊடகங்கள் 2 அதிகாரிகளையும் பரப்புகிறது. ஏன் விஸ்வநாத் பற்றி ஏன் பேசுறது இல்லை? விஸ்வநாத் கட்டுப்பாட்டில் பிரஸ் கிளப்பே இருந்தது. ஜாங்கிட்டை பற்றி ஏன் பேசுவதில்லை? எவ்வளோ பேசுகிறானா? இந்த ஊடகமாக பேசுகிறானா? ஏன் பேசலை? 20,000 கோடி ரூபா இந்த நெம்மேலி கிராமத்தில் பிரதீப் யாதவ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐஜி ஹைகோர்ட்டில் நடந்த கேஸு. 20,000 கோடி ரூபாய்க்கு ஏறி குளத்தையே பட்டம் போட்டு எடுத்துக்கிட்டான். அதை எவனும் பேச மாட்டேங்கிறான். தினகரன் எடிட்டர், ஆர்எம்ஆர் ரமேஷ் ஜாங்கிட்டும் பார்ட்னர். குமுதம் ஒரு முதலாளி, ஒரிஜினல் முதலாளி அமெரிக்காவில் இருக்கான் செட்டியார். அதை ஏமாற்றி அபகரித்த வரதராஜன் ஜாங்கிட்டும் பார்ட்னர்.
தினமலர் கோபால்ஜி ஜாங்கிட்டு பார்ட்னர் மறுக்க முடியுமா? ஏன் இத்தனை வருஷத்து செய்தியே வரல? ஏன் இத்தனை செய்தி வரல? இப்போ டேவிட்சன் ஆசீர்வாதம் எத்தனை ஏக்கரா நிலம் வச்சுருக்கான்? ஐஜி செந்தில்வேலன் எத்தனை ஏக்கரா நிலம் வச்சுருக்காரு? சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை. காரணம் உண்மை பொய்யாகுது, பொய்யா உண்மையாகுது. சுந்தரேசன் கதை அப்படித்தான். சுந்தரேசன் ஹியூமன் ரைட்ஸில் வேலை பார்க்குறாரு. ஹியூமன் ரைட்ஸில் வேலை பார்த்து போலீஸுக்கு தப்பு பண்ணால் தப்புங்கிறாரு. யார்? சுந்தரேசன். தப்புன்னு சொல்லக்கூடாது, தப்புன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு செந்தில்வேலன் பொறுப்பு இல்லை, டேவிட்சன் ஆசீர்வாதம் பொறுப்பு இல்லை. மயிலாடுதுறை ஸ்டாலின் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இப்படி நிற்காத, இப்படி வளைஞ்சு நெல். ஏன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரா பாண்டிச்சேரி சரக்கு, காரைக்கால் சரக்கு கடத்தி கொண்டு விற்கிறான். அவன் பூரா காசு வாங்கி எனக்கு கொடுக்குறான். இதான பஞ்சாயத்தாங்க. அப்போது இவர் போன பிறகு கள்ளச்சாராயம் விற்கிறவனை பூரா பிடிச்சி ஜெயிலில் போட்டார். போடாதீங்கிறார். யார்? எஸ்பி. அப்படி தான் போடுவேங்கிறாரு. என்னாச்சு? முதலமைச்சர் 4 நாளைக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் போகிறாரு. செக்யூரிட்டி வேணும், பாதுகாப்புக்கு வேணும்னு சொல்லி இவருடைய ஜீப்பை எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்தர் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு வந்தால் பிடுங்கிட்டார் இப்படி சொல்லாங்களா? பிடுங்கிட்டார். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ தான் சரியாக வர்றீங்க. பிடுங்கிட்டார். ஒரு இன்ஸ்பெக்டரு ஒரு டிஎஸ்பியினுடைய ஜீப்பை பிடுங்குறாருன்னா இந்த காவல்துறை எவ்வளோ கேவலமாக இருக்குது பார்த்தீங்களா? அவருக்கு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு? ஒரு டிஎஸ்பி நடந்து போகிறார் அலுவலகத்துக்கு. வீட்டிலேருந்து எங்கே போகிறாரு? நடந்து போகிறார். அப்போ இந்த அரசாங்கத்தை பார்த்துட்டு தானே இருக்குது. அரசாங்கத்துக்கு யார் வேணும்? பாலச்சந்தர் தான் வேணும். பாலச்சந்தர் இன்ஸ்பெக்டர் தான் சாராய கடையில் கூட மாமூல் வாங்கி கொடுக்குற இன்ஸ்பெக்டர் தான் வேணும். இன்றைக்கி வரைக்கும் நிகிதாவை ஏன் விசாரிக்கவே இல்லை? அஜித் குமாரில் புகார் கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகிதாவை இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கலை. அதுக்கு செந்தில்வேலனும் டேவிட்சன் ஆசீர்வாதம் தான் 2 பேரும் தான் காரணமா? அப்படியே அவங்க பேரை சொல்ல நீ நேர்மையான அதிகாரி தான். ஆனா சுந்தரேஷ் அவர்கள் வந்து இவங்க 2 பேரால தான் சீர்கேட்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாரு. அது எதனால? இல்ல, அதாவது மீடியாக்களால் திணிச்சு காட்டுறாங்க. நீங்க 2 பேரோட பெரிய அதிகாரி யாரு? டிஜிபி சங்கர் ஜிவால். அவர் யாரும் சொல்லவே மாட்டாங்களா? சங்கர் ஏங்க ஒரு அமைச்சர் ஊழல் பண்றாருன்னா அமைச்சருக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? அதுக்கு தான் முதல் அமைச்சர்னு அவர் வச்சிருக்காங்க. முதலமைச்சர் கட்டுப்பட்டவங்க தானே மீதி அமைச்சர்லாம். ஏன் முதலமைச்சரை புகார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? போலீஸ் எது தவறு நடந்தாலும் யார் பொறுப்பு? டிஜிபி சங்கர் ஜிவால் தான் பொறுப்பு. சங்கர் ஜிவால் எதிரா இந்த திமுக அமைச்சரவை என்ன பண்ணுதுன்னா நல்ல அதிகாரிகள் வச்சு ஊழல் பண்ணுறது. அதிகாரி கண்டுக்கவே மாட்டான். ஏங்க நான் இந்த ஊழலுக்கு நான் வரலங்க, நீங்கள் கீழே இருக்கிற ஆளை வச்சு பண்ணிக்கங்க. ஆனால் பேர் யாருக்கு? ஏங்க சகாயம் என்ன வேலை பார்க்க முடியல? ஏன் வீராஸ் கொடுத்துட்டு போறாரு சகாயம்? ஏன் கொடுத்துட்டு போற வேலை பார்க்க முடியல? யார் அந்த சார்? ரவி ராகவேந்திரான்னு ஒரு டிஎஸ்பி, கேள்விப்பட்டீங்களா? யூனிஃபார்ம் கல்டி வச்சுட்டு போயிட்டார். பொன்மாணிக்கவேல் பொன்மாணிக்கவேல் வேலை பார்க்க முடியல. அசராக்காருக்கு வேலை பார்க்க முடியல. ராமானுஜம் வேலை பார்க்க முடியல. ஈஸ்வரமூர்த்தி வேலை பார்க்க முடியல. இப்படி பல பட்டியல் இருக்கு. ஏன் வேலை பார்க்க முடியல? எல்லாத்து காரணம் டேவிட்சன் ஆசீர்வாதமும் செந்தில்வேலனுமா? இவங்க 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் யாரு? சங்கர் ஜிவால். ஏங்க வரல? 2 பேரும் இந்த பத்திரிகையாளர் ஊழல் பண்ணுறதையும் தான் தடுக்கிறாங்க 2 பேரும். காவல்துறையில் ஊழல் பெருச்சாலைகளுக்கும் எதிராக இருக்காரு, சவுக்கு சங்கருக்கும் எதிராக இருக்காரு. யார்? இந்த 2 பேரும். அதனால நீங்கள் உண்மை பொய்யாகுது, பொய் உண்மையாகுது. உண்மை பொய்யாகுது, பொய் உண்மையாகுது. இப்போ அதே கதை தான் யாருக்கு? சுந்தரேசனுக்கு. சுந்தரேசனை விட அது அதிகாரம் மிக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்திரன். நீங்கள் எஸ்பிக்கு அந்த மாவட்டத்தினுடைய முழு நிலவரத்தையும் சொல்லக்கூடிய அதிகாரி யார் இருப்பானா? ஒரு டிஎஸ்பி தான் இருப்பாங்க. இந்த டிஎஸ்பி அந்த மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்து வேலைக்கு வந்து எஸ்ஐயா வேலைக்கு வந்து இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆகி ரிட்டையர் ஆகிற கண்டிஷன் இருப்பார். மயிலாடுதுறை மாவட்டம் பூரா என்ன அக்கிஸ்ட்டு எத்தனை ஸ்டேஷனில் எல்லா கதையும் தெரியும். எந்த அரசியல்வாதி மறுநாளும் கேட்க மாட்டார். திமுக சொன்னாலும் கேட்க மாட்டார், எம்எல்ஏ சொன்னாலும் கேட்க மாட்டார், வண்டு முருகன் சொன்னாலும் கேட்க மாட்டார், ஒன்றியம் நகரம் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டார். எனக்கு திரும்பி போப்பான்டுவார். கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க? டிஎஸ்பி தூக்கிட்டு கரப்டட் இன்ஸ்பெக்டர் பண்ணல அவனை கொண்டு எஸ்பிக்கு போடுறது. எதுக்கு? அப்போ தான் எஸ்பி இன்ஸ்பெக்டரை வச்சு எல்லா சாராய கடை, கஞ்சா கடை, ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, விபச்சாரம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
சார் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்து இப்போ காவல்துறையே வந்து ஃபுல்லாகவே கரப்ஷனாக தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க 50 வருஷமா அப்படி தாங்க இருக்கு. இப்போ நேற்றான மாதிரி கேட்குறீங்க. சார் அப்போ இல்லை காவல்துறை அப்படி இருக்குன்னா அப்போ அந்த துறையின் அமைச்சரை நீங்கள் அப்படி குறிப்பிட்டு சொல்கிறீங்களா? அமைச்சர் அலுவலகத்தில் தான் கட்ட பஞ்சாயத்து நடக்குது. முதலமைச்சர் அலுவலகத்தில் தான் சேகர் ரெட்டி உருவானார். யார்? மணல் திருடன். சார் கேமரா ஆன் இருக்கு, நீங்கள் முதலமைச்சர் எப்படி சொல்கிறீங்க? ஏங்க முதலமைச்சர் அலுவலகத்தில் ஃப்ராடே நடக்குது, அயோக்கிய தன்மை நடக்குது. கரிகாலம் எங்கிருந்து வர்றான்? மணல் திருடன் கரிகாலம் எங்கிருந்து வர்றான்? மணல் திருடுறது முதலமைச்சர் தெரியாதா? தெரியாதா? தமிழ்நாட்டுக்கு 5250 கடையிலையும் 24 மணி சாராய வைக்கிறது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியாதா? குழந்தை குட்டி தான் பால் குடிக்கிற பையன் மாதிரி கேட்குறீங்க. முதலமைச்சர் அலுவலகம் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற 5250 டாஸ்மாக் கடைகளில் 24 மணி நேரம் சாராயம் வைக்கிறது முதலமைச்சர் அலுவலகத்துக்கு தெரியும். ஏன் செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்க முதலமைச்சர் அலுவலகம் தெரியாதா? முதலமைச்சர் அலுவலகம் தான் இதை செய்ய சொல்லுகிறது. சேகர் ரெட்டி எப்படி உருவானா? மணல் கரிகாலம் எப்படி உருவானா? ஆறுமுகசாமி எப்படி 5000 கோடி மணல் தள்ளிட்டு போனா? முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தான் திட்டமே உருவாகுது. குழந்தை மாதிரி பேசுறீங்க. இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.